ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாம்பார் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வடை செய்ய ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம். துவரம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் சின்னதாக 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக குழம்பு தாளித்து விட்டுறலாம். சாம்பார் தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், ஜீரக மிளகு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மூணு வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக சின்னதாக ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதி வரட்டும். அடுத்ததாக வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்றேன். குழம்பு நல்லா கொதி வரட்டும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் இறக்கிட்டு அடுத்ததாக வடைக்கு ரெடி பண்ணிடலாம். வடை செய்கிறதுக்காக உளுத்தம்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் வடை போட வராது. தண்ணி சேர்க்காமல் இதில் இருக்க தண்ணியில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. உளுத்தம்பருப்பை நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். சாம்பார் வடைங்கிறதுனால வெங்காயம் சேர்க்கல. நார்மலாக உளுத்த வடை வேணும்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வடை எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொலன்னு எடுக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கையை ஈரம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சேர்த்து ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி கையில் ஈரம் போட்டு எடுங்க, அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும். அடுத்ததாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். வாணலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இப்போ கையை நனைச்சிட்டு வடை தட்டி போட்டுடலாம். ஒன்று பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் கம்மியாக இருக்கனால ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். எண்ணெய் அதிகமாக இருந்தால் நிறையா போட்டுக்கோங்க.
நல்லா வேகட்டும். எல்லா சைடும் திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அப்போ தான் உள்ள பருப்பு நல்லா வேகும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதே போல் எல்லா வடையும் தட்டி போட்டுடலாம். வடையெல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொரித்து வச்சுருக்க வடையை வந்து தண்ணியில் போட்டுக்கோங்க. ஏன்னா சாம்பாரில் போடும் போது டைட்டாக இருக்கும். தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டோமா சாம்பார் நல்லா உள்ளே இறங்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் விட்டு நல்லா இப்படி வச்சு புழிஞ்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் வந்துடும் வெளியே. அடுத்ததாக சாம்பார் போட்டுக்கலாம். சாம்பார் வந்து வடை போகிறதுக்குள்ளே ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் வடை வந்து சாம்பாரில் நல்லா ஊறும். ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. சாம்பார் ஊற்றின பிறகு மேலே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். நறுக்கின மல்லி இலை, அவ்வளோதான். டேஸ்டான சாம்பார் வடை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தியான சாம்பார் வடை ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பாரில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.